இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு வெந்தய களி தான் செய்ய போறோம். வெந்தய களி அப்படின்னாலே இந்த வெயில் காலத்துக்கு வெந்தய களி எல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவுமே கருப்பட்டி போட்டு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியா இருக்கும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்தய களி அப்படின்னா வெந்தயம் மட்டும் போடுறது கிடையாது. இதுல கொஞ்சம் பச்சரிசி கலந்துக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெந்தய களி செய்யும் போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல 3த்துல எது வேணாலும் நீங்க 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 உங்களுக்கு 100 கிராம் ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி, கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோட என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன். நீங்க தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர், உங்களுக்கு வாங்கிக்கங்க. இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும், 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்தயமும், 1/4 டம்ளரோட கம்மியா இதுக்கு கருப்பு உளுந்தும் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதை கழுவிட்டு மிக்சியில போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், பச்சரிசியும் மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். பாருங்க, இது வெந்தயம் நல்லா கழுவி வச்சிருக்கேன். எல்லாமே ஒன்னாவே போட்டு அரைச்சிடலாம். இது கருப்பு உளுந்து, இது 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். பாருங்க, கருப்பு உளுந்து நல்லா தோலோடையே போட்டுக்கோங்க. பாருங்க, ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். சுக்கு இந்த சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். உடம்புக்கு அந்த அளவுக்கு சூடு, அதனால சின்ன பீஸ் மட்டும் சுக்கு போட்டா போதும். 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நமக்கு சுவை நல்லா கூடுதலா கிடைக்கும். இந்த கசப்பு சுவையும் வராது. இப்போ இதை கொஞ்சமா தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா, இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. இன்னும் நல்லா நைஸா அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம அரைக்கணும். இது அரைக்கிற பக்குவத்துக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டாங்க போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்தி அரைச்சா போதும். இது வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்சிலேயே நல்லா இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஊத்தி இந்த பக்குவத்துக்கு அரைச்சுக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிடணும். பாருங்க, இதுக்கு எண்ணெய் 1/4 கப் அளவுக்கு இருந்தா போதும். நம்ம கிட்ட இந்த நல்லெண்ணெயுமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசனையா, நல்லா ஊத்தி சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த உளுந்த மாவு, அரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா இதையும் கழுவி இதுலேயே ஊற்றிடலாம். பாருங்க, இது பனவெல்லம். இந்த டம்ளர்ல தான் நம்ம எல்லாமே அரிசி இந்த டம்ளர்ல தான் அளந்தோன்றதுனால இதுலேயே 1.25 டம்ளர் அளவுக்கு பனவெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சைடு இதை காய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இதுல கல்லு மண் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம காய்ச்சிக்கிட்டு இருப்போம். இது அப்படியே காயட்டும். நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதுலயே நல்லா மாவு வெந்தா மட்டும் போதும். இப்போ கலந்து விடும் போதே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா பாத்திரத்துல பிடிக்காம இருக்கிறது கொஞ்சமா எண்ணெயும் ஊற்றிடலாம். ஊத்திட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மாவு நல்லா வெந்துடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றுறோம்னா, பாத்திரத்துல பிடிக்காம நல்லா இதுல உளுந்த மாவும், அரிசி மாவு, வெந்தயம் நல்லா இதுலயே வெந்துடும். அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பச்சை வாசம் நல்லா போயிருக்கும். இப்போ நல்லா பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாகை இதுல ஊற்றிடலாம்.
இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஊத்தி ஊத்தி கிண்டணும். நல்லா இந்த மாவு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கிண்டணும். அப்பதான் நமக்கு வந்து கட்டி விழுக்காம நல்லா இருக்கும். மீதி இருக்க வெல்லத்தையும் இதுல ஊத்திடலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாம். நல்லா வந்து இந்த வெல்லத்திலேயே இது நல்லா வேகணும். ஊத்திட்டு இதுல இருக்கிற எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணெயும் இதுல ஊத்திடுங்க. ஊத்தி நல்லா கிண்டணும். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டீங்கனாலே உங்களுக்கு கட்டி எல்லாம் இல்லாம நல்லா வந்துடும். நல்லா மத்துல நல்லா கிளறிட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விடணும். பாருங்க, அல்வா மாதிரி சூப்பரா வந்துருச்சு பாருங்க. மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி குத்து விட்டு நல்லா கடைஞ்சி விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பரா வெந்தயக்களி வந்து ஜம்முன்னு வந்துடும். இது அல்வா மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க, நம்ம எடுத்துக்கிறது 3/4 கப் அளவுக்கு தான் எண்ணெய் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். நினைக்கலாம், இவ்வளவு வெந்தயம் போட்டிருக்கீங்களேம்மா, இது வந்து கசப்பா இருக்குமோ அப்படின்ட்டு. கசப்பே இருக்காது. நம்ம பச்சரிசி எல்லாம் சேர்த்திருக்கோம், உளுந்தும் சேர்த்திருக்கோம். வெறும் வெந்தயம் மட்டும் சேர்த்து நீங்க செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்க வந்து அரிசியும் சேர்த்து உளுந்தும் சேர்த்து செய்யும் போது நல்ல வாசனையாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்க, பாத்திரத்திலேயே ஒட்டலை. இந்த எண்ணெயும் பாருங்க இப்ப கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாமே அப்படியே கசிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்லா கரெக்டா ஆயிடுச்சுன்னா இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாம் வருது பாருங்க. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈரம் பண்ணிட்டு தொடச்சுக்குங்க, கையை தொடச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தொட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லா உருட்டுறதுக்கும் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். அருமையான வெந்தயக்களி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்காக ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு. சூப்பரா அருமையா வந்திருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லெண்ணெய், மீதி இருக்க கருப்பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பட்டியும் வடிச்சு நல்லா இதுல ஊத்திடுங்க. பாருங்க, இதுல கொஞ்சமா கருப்பட்டியும் ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டு தொட்டு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இந்த எண்ணெயோட நல்லா சாஃப்டா களி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கையில ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி களியை நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கருப்பட்டி இருக்கு இல்லையா, எண்ணெய் கருப்பட்டியோட சேர்த்து நல்லா இதை வந்து டிப் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, மாசமா இருக்கவங்களும் சாப்பிடலாம், புதுசா வயசுக்கு வந்த பிள்ளைங்களும் சாப்பிடலாம், அதாவது ஆம்பளை பசங்களும் சாப்பிடலாம். இடுப்புக்கெல்லாம் நல்ல வலு கொடுக்கும். அது மாதிரி உடம்பு சூடு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த களி வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த களியை வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க.